ஃபைனலா Redmi வந்து அவங்களுடைய Note 10 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த Note 10 சீரிஸ்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 3 மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 10, Note 10 Pro, Note 10 Pro Max. இந்த 3 மொபைல்ல லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு மொபைல் வந்து சேல்க்கு வந்துச்சு. அந்த மொபைல் தான் Redmi Note 10. இந்த மொபைல் வந்து இந்தியால வேற எங்கேயும் சேல்க்கு வரல. நம்ம மதுரையில தான் சேல்க்கு வந்தது. அப்படி சேல்க்கு வந்ததுல தான் நமக்கு ஒரு மொபைல் கிடைச்சது. அந்த Note 10 மொபைல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அவங்க லான்ச் பண்ணிருக்கிற அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பிரிச்சு மேய போறோம். வீடியோக்குள்ள போவோமா? Redmi அவங்களுடைய Note 10 சீரிஸ்ல இந்த 3 மொபைலுமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு வேற லெவல் ஸ்பெக்ஸ் கொடுத்து ஒரு வேற லெவல் பிரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இவ்ளோ ஸ்பெக்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்மளெல்லாம் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இந்த 3 மொபைலும் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ Redmi லான்ச் பண்ணிருக்கிற இந்த 3 மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மொபைலை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த Redmi Note 10 பத்தி டீடைலா பார்ப்போம். நமக்கு வந்து மொபைல் மட்டும் தான் கிடைச்சது, மொபைலோட பாக்ஸ் கிடைக்கல. அதனால அன்பாக்சிங் கிடையாது. சோ பாக்ஸ் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறத Redmiயோட லான்ச் ஈவென்ட்ல சொல்லிருந்தாங்க. சோ அத கடைசில டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மொபைலை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். முதல்ல மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்து வந்துருவோம். இங்க டாப்ல பார்த்தோம் அப்படினா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, IR பிளாஸ்டர் இருக்கு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டனோட fingerprint sensor கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இங்க சைடு மவுண்ட் fingerprint sensor தான் எடுத்து வராங்க. அதுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அத உள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டோட்டலா டுயல் ஸ்பீக்கர் இருக்கு. அது போக சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி கொடுத்திருக்காங்க. மைக் இருக்குது, 3.5 mm ஜாக் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட்டை ஓபன் பண்ணோம் அப்படினா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இங்க டிசைன் அப்படினு பாக்கும்போது டிசைனும் Redmi 9 சீரிஸ்ல இருந்து இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. Redmi 9 சீரிஸ்ல பார்த்தோம் அப்படினா ஆரா டிசைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்திருந்தாங்க. ஒரு கிரிப்போட ஒரு டிசைன் கொடுத்திருந்தாங்க. அந்த டிசைனை இங்க அப்கிரேட் பண்ணி எவால்வ் டிசைன் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ டிசைன் வந்து பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். அது போக அந்த ரியர்ல அந்த கேமரா பிளேஸ்மென்ட்டும் பார்த்தோம் அப்படினா Mi 11 சீரிஸ்ல இருக்க மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு கேமரா பிளேஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்டைலாவே நல்லாவே இருக்குது. இந்த Redmi Note 10 வந்து 3 கலர்ல அவேilable இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து Black கலர். இது போக 2 கலர் வந்து அவேilable இருக்கு. ஒரு ஒயிட் கலர், கிரீன் கலர். சோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது தான் இங்க வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லலாம். இங்க 6.43 இன்ச் Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வேற லெவல் ஒரு மொபைல்ல தான் இருக்கும். இந்த Redmiக்கு போட்டி அப்படினு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்காங்க. அந்த பிராண்ட் வந்து இப்போ வரைக்குமே 12000 ரூபாயில LCD ல கூட Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்க முடியல. அந்த பிராண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படினு பாப்போம். Redmi கொண்டு வந்திருக்கிற இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சன்லைட்ல பார்த்தா கூட டிஸ்ப்ளே வந்து நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. Redmi Note 9 ல இருந்து இங்க பிரைட்னஸையும் டபுளா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 1100 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸோட AMOLED டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம். இது போக 100% DCI P3 கலர் கேம் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால கலரோட எக்ஸ்பீரியன்ஸ், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஷார்ப்னஸும் டீடைலும் டிஸ்ப்ளேல ரொம்ப சூப்பராவே இருக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு செம்மையான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படினு பாக்கும்போது Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க மொபைல் வாங்கும்போது உங்களுக்கு முன்னாடியே ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டி கொடுத்துருவாங்க. இது ரெண்டையும் பாக்கும்போது ஒரு நல்ல சேஃப்டியான டிஸ்ப்ளே தான் உங்களுக்கு வருது. இந்த டிஸ்ப்ளேல ரொம்ப முக்கியமான விஷயம் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ரெஃப்ரெஷ் ரேட் அப்படினு பாக்கும்போது 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இதோட எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்குமே AMOLED டிஸ்ப்ளேல 60 Hz தான் இருக்குது. Redmi மட்டும் தான் இப்போ 120 Hz எல்லாமே 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ அத பாக்கும்போது இந்த 60 Hz எல்லாம் நம்மளால குறை சொல்ல முடியாது. சோ ஓவரால் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு வேற லெவல் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைல்ல கேமராஸ் அப்படினு பாக்கும்போது Redmi Note 9 ல என்ன கேமராஸ் இருந்ததோ அதேதான் ஆன் பேப்பர் பாக்கும்போது அதே கேமரா செக்மென்ட் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க ரியர்ல கேமராஸ் அப்படினு பாக்கும்போது அந்த குவாட் கேமரால அந்த பிரைமரி சென்சார் மட்டும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து Sony சென்சார் கொடுத்திருக்காங்க. Sony IMX582 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தா அப்படினா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் வருது. அப்படியே நம்ம இங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படினா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. சோ சேம் Redmi Note 9 ல என்ன இருந்ததோ ஆன் பேப்பர் அதே மாதிரி தான் இங்க ரியர்ல அந்த பிரைமரி சென்சாரை மட்டும் Sony சென்சாரா மாத்திருக்காங்க. சோ கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது அந்த 48 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது போட்டோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாவும் நல்லா பிரைட்டாவும் இருக்குது. கொஞ்சம் அல்ட்ரா வைட் போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டார்க்கான போட்டோஸ்
அளவுக்கு தெரியுது. போட்டோவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கேமரா பேக் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மேக்ரோ அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க மேக்ரோல வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. மத்தபடி கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Redmi மொபைல்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுல எதுவும் பெருசா சேஞ்சஸ் இல்ல, புதுசாவும் எதுவும் கொண்டு வரல. செல்ஃபி கேமரால பார்க்கும்போதும் அதே மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. சோ நாங்க எடுத்த சாம்பிள் போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத. இந்த கேமரால ஒரு சில டைம் வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. மத்தபடி கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டோல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது, பெரிய அளவுல குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அடுத்ததா இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் Redmi Note 9ல இருந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. Redmi Note 9ல வந்து G85 ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து Snapdragon ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Snapdragon 678 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது வந்து டிசம்பர் மந்த்ல தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராசஸரோட ஆன்டிடி ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 2,10,000க்கு மேல வருது. G85 ஓட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 675 விடவும் இது ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். சோ ஓவராலா ப்ராசஸரும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து Redmi Note 9 விட இந்த மொபைல்ல இருக்குது. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 2.2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது Adreno 612 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்திருக்காங்க. சோ கிராபிக்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ப்ராசஸர்ல நல்லாவே இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம விளையாடும்போது லோ கிராபிக்ஸ்ல விளையாடும்போது எந்த ஒரு லாகும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சூப்பராவே விளையாட முடியுது. ஹை கிராபிக்ஸ்ல விளையாடும்போது ஒரு சில டைம் வந்து ஃப்ரேம் டிராப் பார்க்க முடியுது. சோ கொஞ்சம் சின்ன சின்ன லாக் இஷ்யூஸ் இருக்குது. சோ இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Redmi Note 9 விட Redmi Note 10ல இன்னும் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவும் போல Redmi மொபைல்ல இருக்கிற மாதிரி லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. ஒரு கண்டினியூஸ் கேமிங் விளையாண்டாலும் லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. பட் பெரிய அளவுல ஹீட்டிங் கிடையாது. ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்றதுக்காக நாங்க கிராஃபைட் ஷீட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு Redmi வந்து சொல்லியிருக்காங்க. பட் இங்க லிக்விட் கூலிங்லாம் கிடையாது. பட் ரியல் கிராஃபைட் ஷீட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூலாம் தெரியல. இப்போ வந்து ஷார்ட் டைமா தான் யூஸ் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ண வரைக்கும் லிட்டில் பிட் வார்ம் தெரியுது. லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கறத இன்னொரு வீடியோல டீடைலா அப்டேட் பண்றேன். இந்த மொபைல்ல ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 6+128 அப்படிங்கறதுனால இந்த மொபைல்ல வந்து UFS 2.2 கொடுத்திருக்காங்க. 4+64ல வந்து UFS 2.1 இருந்தாலும் இருக்கலாம். பட் அத வந்து லான்ச் வீடியோல கூட கன்ஃபார்ம் பண்ணல. மேக்ஸிமம் 2.1 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12ல Android 11 கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனோட லான்ச் பண்ணிருக்காங்க. MIUI 12 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேண்டாம், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எல்லாமே அந்த அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது. அது போக இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. அதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு டிஸ்ப்ளே எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. சோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சராவே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஹெட்டுக்கு வந்து 0.863 கொடுத்திருக்காங்க. பாடிக்கு வந்து 0.585 கொடுத்திருக்காங்க. இந்தியன் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் இருக்குது. ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு மீடியமான சார் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதனால ரேடியேஷன் வந்து அதிகமா இருக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல. மீடியமான சார் வேல்யூல மொபைல் தேவை அப்படிங்கறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலுமே Redmi மொபைல் அப்படினால என்ன இருக்கும்? ஆட்ஸ் இருக்கும். சோ இந்த மொபைல்ல ஆட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நிறைய ஆட்ஸ் வந்து தேவையில்லாதெல்லாம் புஷ் பண்றாங்க. அது போக ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் Redmi Note 9 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இருக்கு, பட் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதுல ஒரு சில இதை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஆனா தேவையில்லாத ஆட்ஸ் புஷ் பண்றதா நிறைய வந்து புஷ் பண்றாங்க. இத பாக்கும்போது தான் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் Redmiயோட Note 10 சீரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து MIUI 12.5 அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி நீங்க வாங்கி 1 or 2 வீக்ஸ்க்குள்ள MIUI 12.5 அப்டேட் வந்துரும். சோ அத பாக்கும்போது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த மொபைல் அதர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அதுலயும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க fingerprint sensor வந்து சைடு மவுண்ட் fingerprint sensor எடுத்துட்டு வந்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே fingerprint sensorோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டாவே வொர்க் பண்ணுது. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த fingerprint sensorல டபுள் டாப் ஜெஸ்சர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா டபுள் டாப் பண்றது மூலமா நம்மளால Google Assistant வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். அது போக நிறைய கஸ்டமைசேஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மொபைல்ல இன்னொரு பிளஸ் என்ன, இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஆல்ரெடி Redmi 9 Prime, Poco M3 இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதே ஃபீச்சர் வந்து இந்த மொபைல்ல வந்திருக்குது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல ஹை ரெஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால இயர்போன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மியூசிக் கேக்குறீங்க அப்படினா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராவே இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைல்ல
நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது போக கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டீசென்ட்டான குவாலிட்டி கொடுக்குது. அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. இது போக Redmi எப்பயும் கொடுக்குற IR பிளாஸ்டர் இந்த மொபைல்ல அவைலபிளா இருக்கு. அது போக ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. சர்ஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இந்த மொபைல்ல அவைலபிளா இருக்கு. ஃபைனலா இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note 9ல இருந்து இங்க பெருசா எதுவும் அப்கிரேட் பண்ணல. இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note 9ல இருந்து அதையும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி லீக்ஸ் வீடியோல கூட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த டைம் வந்து பாக்ஸ்க்குள்ளேயும் 33 வாட் அடாப்டர் கொடுக்குறாங்க. சோ இது ரெண்டையும் பார்க்கும்போது இங்கேயும் ஒரு நல்ல அப்கிரேட் அப்படினே சொல்லலாம். இந்த 33 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல 67% வந்து சார்ஜ் பண்ணிட முடியும். 74 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்க கிட்ட அடாப்டர் இல்லாதனால நான் இதை வந்து சார்ஜ் பண்ணி செக் பண்ணல. இது வந்து லான்ச் வீடியோல Redmi சொன்னதான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். அடாப்டர் கிடைச்சது அப்படின்னா பேட்டரி வந்து எவ்வளவு வேகத்துல சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற சார்ஜிங் டெஸ்ட் வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை வாங்கி கூட நான் சார்ஜிங் டெஸ்ட் வந்து இன்னொரு வீடியோல அப்டேட் பண்ண முயற்சி பண்றேன். சோ ஃபைனலா இந்த Redmi Note 9 பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4+64 6+128 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல 4+64 வந்து 11,999 ரூபாய். Redmi Note 9 லான்ச் பண்ண அதே பிரைஸ்க்கு இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6+128 இங்க 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதிகமான ஸ்டோரேஜ், அதிகமான RAM வேணும் AMOLED டிஸ்ப்ளேல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஆனா நீங்க 14,000 ரூபாய் அப்படின்னு போறதை விட கூட 2,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா Redmi Note 9 Pro வாங்கிட்டு போயிடலாம். இதை விட அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதை தான் நான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ணுவேன். 12,000 ரூபாய் அப்படின்னு போகும்போது Redmi Note 9 வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். சோ ஓவராலா இந்த மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா Redmi Note 9ல இருந்து எல்லா செக்மெண்ட்மே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே அப்கிரேட் பண்ணிருக்காங்க, கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. அதுலயும் நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா Redmi Note 9ல இருந்து Redmi Note 10 வந்து ஒரு நல்ல அப்கிரேட் மொபைல். எல்லா செக்மெண்ட்லயுமே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ கூட Redmi Note 9 பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா Redmi Note 10 வந்து 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான ஃபீச்சர்ஸா உங்களுக்கு இருக்கும். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது Redmi Note 10 பெஸ்டான மொபைலா தான் இருக்கும் 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு. சோ இந்த Redmi Note 10 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் வர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல வர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸோட அன்பாக்சிங், டீடைல்டான ரிவ்யூ இதெல்லாம் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.